ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஈத் ஹாலிடேஸில் ஒரு நாள் நாங்கள் ஜபல்ஹாட் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறது ஒரே ஒரு நாள் ட்ரிப்பாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. மீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கூல் பாக்ஸு, அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கூல் பாக்ஸு, கையெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு கேன் மாதிரி, அதுக்கப்புறம் பிக்னிக் பேஸ்கெட்டு, அதில் வந்து க்ரில் பண்ணுற ஐட்டங்கள், மற்ற அசசரிஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த க்ரில்லு, அப்புறம் போர்ட்டபிள் ஸ்டவ்வு, அதுக்கான சிலிண்டரு, கொஞ்சம் பிளேட்ஸு, மதியானம் சாப்பிட்றதுக்கு லஞ்சு கொஞ்சம் ஹாட் பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கே குளிராக இருக்குன்னு சொன்னாங்கன்னு ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வுட்டு, சேர்ஸு, மேட்டுன்னு எக்கச்சக்கமாக ஆகிடுச்சு. ஒரு நாள் ட்ரிப்பு போனாலும் இது தான் தேவை, 2-3 நாள் ட்ரிப்பு போனாலும் இந்த திங்ஸ் தான் தேவை. இதிலேருந்து எல்லா பொருளுமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. எதுவுமே வேண்டாம் அந்த மாதிரி இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு தான். ஏன்னா இந்த ஹில்லெல்லாம் போய் ஏதாவது திங்ஸ் எல்லாம் இல்லைன்னா நம்ம அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எடுத்து வச்சுட்டு போகிறதா எப்போவுமே பெஸ்ட்டு. காலையில் ஒரு 10:30க்கு மேலே வீட்டிலேருந்து கிளம்புனோம். எங்கள் வீட்டிலேருந்து 2 hours 18 minutes காட்டுச்சு. அதாவது 209 கிலோமீட்டர் காட்டுச்சு. நாங்கள் இந்த நிஸ்வா சைட் ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி மழை பெய்யும், இல்லைனா கொஞ்சம் மூடியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடித்தது. பாதி தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு இடத்துல நிறுத்தினோம். ஆனால் என் பொண்ணு அங்கே உடனே ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டோம். அது பாலால பஹலான்னு நினைக்கிறேன். எங்கே மீட் ஆகும்னா அது அந்த இதுக்கிட்ட அடிவாரத்துக்கிட்ட கொண்டு போவாங்க. அங்கே அந்த ஹலோ காய்ஸ், என்ன ஐஸ் வேணும்? குல்ஃபி ஐஸ்கிரீமே வாங்கிக்கோங்க. குல்ஃபியா? சரி வா, மெல்ட் ஆகிட போட்டு நம்ம போகலாம். ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியா? எப்போ பாரு இதே வேலை. அப்பா சாப்பிடக்கூடாது. வா, எப்பயுமே அந்த பிள்ளை எனக்கு ஒரு வாய் தருண்டா. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஏய், முன்னாடி வண்டிக்குள்ளே போட்டிருந்தீங்க, இப்போ வண்டிக்கு வெளியே போடுறீங்க. சரி புறப்படலாமா? அவங்க நிஸ்வா தாண்டி போயிட்டாங்களா? நிஸ்வா தாண்டி அவங்க அந்த பாலா ஃபோர்ட் அந்த ரோட்டில். என்னடா இது இஷா? பைனாப்பிள் ஹேரா? கூட போட் போட்டிருக்கு. கேமரா ரெடி வச்சுக்கோங்க. என்னது? கேமல் இங்கே இருக்கு போட்ல காலிக்கோட் போயிட்டு இப்போ உள்ளே போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வராங்க. நிஸ்வாக்குள்ளே போயிட்டு இதே ரோட்டில் வராங்களா? இப்படி போயிட்டு இப்படி போயிட்டாங்க. அவங்க இப்படி போயிட்டு இப்போ இப்படி வராங்க. நம்ம ஜபல்ஹாட்டுக்கு மஸ்கட்லேருந்து போகும்போது இந்த அல்குட்டா கேவ் வழியாக தான் போகணும். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் தான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து அந்த வழியில் பெட்ரோல் பங்க் கிடையாது. இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே மேலே போனால் தான், நடுவில் வேறு எந்த பெட்ரோல் பங்க்கும் கிடையாது. நாங்கள் மொத்தம் 3 ஃபேமிலி போயிருந்தோம். ஹில் ஏறதுக்கு முன்னாடி கீழேயே மீட் பண்ணிவிட்டு ஒரே சமயத்தில் ஒன்றா மேலே ஏறணும் எல்லோரும். நாங்கள் ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கரெக்டாக மதியானம் 2 மணி. ஹில் ஏறும்பொழுது ஏசி ஆஃப் பண்ணிட்டு தான் ஏறணும்ல, அதனால் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஏறும்பொழுது பயங்கர சூடு. நான் மேலே போனால் குளிர் இருக்குமா இல்லையான்னு தெரியல, அந்தளவுக்கு பயங்கர ஹீட்டு. ஆனால் இந்த சமயத்தில் ஏறக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக ஏறினா போதும். நம்ம ஊர்லலாம் ஹில் ஏறினா எப்படி இருக்கும்? ரோட்டுக்கு 2 சைடும் பச்சை பசேர்னு மரம் செடி கொடின்னு இருக்கும். ஹில் ஏற ஸ்டார்ட் ஆகும் போதே சில்லுன்னு இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. 2 பக்கமும் வெறும் இந்த மாதிரி மழை மட்டும்தான் இருந்தது. அதில் வந்து பாதி மழை வரைக்கும் ரொம்ப ஹீட்டாக தான் இருந்தது. ஸ்வெட்டர்லாம் எடுத்து போடல, வெளியே ஜில்லுன்னு தான் இருக்கு. கை வச்சு பாருங்க, உச்சி வெயில் அடிக்குது. மணி 2:30 மணி. இதுக்கு ஸ்வெட்டரோட பேக்கிங்கோட வந்திருக்கோம். மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல, பயங்கரமாக வெயில் அடிக்குது குளிரில். நானும் அந்த ஸ்வெட்டரை யூஸ் பண்ணிட்டு மேலே அந்த கேப்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் கீழே இறங்குவேன். குளிரை பார்த்துட்டு அது வரைக்கும் கீழே இறங்க மாட்டேன். அதுக்கு தான் பேக்கிங்கோட வந்திருக்கோம். இல்லைடா இதுக்கு இந்த போய் வேகாத வெயிலில் போயிட்டு இருக்கோம். உங்கள் அப்பா மூஞ்சி பாரு, குளிரா.
மேலே போக போக தான் கொஞ்சம் கூலிங், அதாவது சில்னஸ் அது அப்படியே ஃபீல் ஆகுது. ஆமாவா? ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குது. மேலே வெயில் பட்டால் ஹீட்டாக தான் இருக்குது. வெயில் படலைன்னா நல்லா கூலிங்காக இருக்குது. நீங்கள் எல்லாம் இருந்தால் பாதி பேர். ஓகே, நைஸ் வியூ. ஜபல் ஷம்ஸ் நல்லா இருக்குங்க. ஆனால் அதான் ரோடு தான் வந்து நடுவில் ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறணும். இந்த அளவுக்கு பில்டிங்லாம் நம்ம 3 வருஷம் முன்னாடி வரும்போது நான் இல்லை. ஒரு குட்டியாக ஒரு பார்க் மாதிரி கூட இருக்கும். சாப்பிட்டுக்கலாமா? இங்கே சாப்பிட்டுக்கலாமா? இந்த இடத்துல வந்து ஒரு பார்பிக்யூ பண்ணுற கடை மாதிரி இருந்தது. அதில் யாரும் ஆளுங்க கடை போடல, ஆளுங்க இல்லை. அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதனால் போகிற வழியில் எல்லோரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த 2 ஆடு இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் இந்த இடத்துல கீழே மேட்டை போட்டு ஃபுட்டெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த ஃபுட்டுக்காக நடுவில் வந்து பூந்து உட்காந்துட்டு இருந்த எங்களை எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருச்சு. கடைசியில் நாங்கள் எல்லோரும் நின்றுட்டு தான் சாப்பிட்டோம். அவங்க வெஜிடபிள் ரைஸ் கொண்டு வந்திருந்தாங்க, நான் தக்காளி சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிடும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. இந்த வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துலலாம் ஓரளவுக்கு நல்லா சில்னஸ் தெரிஞ்சது. 4 மணிக்கு கரெக்டாக மேலே போய் சேர்ந்தோம். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இருந்தாலுமே வந்து அந்த வெயில் மேலே ஸ்கின்னில் படும்போது பயங்கரமாக ஹீட்டாக தான் இருந்தது. குளிர்ந்த காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் இங்கே வந்திருக்கோம். இது வந்து 3rd டைம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் லாஸ்ட்டாக வந்தது. அப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் வர வழியில் வந்து நிறைய இப்போ டெவலப் ஆகிருக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கீழேருந்து மேலே வர வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 சைடும் அங்கங்கே கேரவன்ஸ் ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி சின்ன சின்னதாக ஹோட்டல் மாதிரி நிறைய டெவலப் ஆகிருக்கு. ஆனால் 3 வருஷத்தில் நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. முதல்லலாம் ஹில்லிலேருந்து கீழே இறங்கும் பொழுது இருட்டிட்டால் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். மற்றபடி அங்கங்கே யாராவது கேம்பிங் பண்ணால் தான் உண்டு, இல்லைனா இருட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை பரவாயில்ல, நிறைய டெவலப் ஆகிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. போல் ஆஃப் ரோடு தெரில, அப்போ அங்கே என்ன இருக்கும்? ரோடு தான் ஆஃப் ரோடு. நாங்கள் லாஸ்ட்டாக வந்தப்போலாம் இந்த மாதிரி ஸ்னோ செட்டப்லாம் கிடையாது. இந்த ஸ்னோ செட்டப்லாம் ஆனால் அழகாக இருந்தது. பனி பெய்யும் பொழுது இங்கே வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதத்தில், ஜனவரி மந்த்லலாம் அங்கே அந்த ஸ்னோமேன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் என் பொண்ணு எடுத்துகிட்டு இருந்தா. இந்த இடம் சூப்பராகவே இருந்தது. மேலே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெலாம் வழியே கிடையாது. மேலே ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்கு போனால் தான் உண்டு. அங்கே ரெசார்ட்டுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த வழியில் போயிட்டே இருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரெசார்ட் வரும். கீழே அந்த பெட்ரோல் பங்க்கில் போனதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ரெசார்ட் போனால் தான், நடுவில் வேறு எந்த இடத்துலையும் போக முடியாது. இந்த வியூ நல்லா இருக்குல்ல. கார் எடுத்துகிட்டு இந்த வழியாக போகலாம். ஆனால் நாங்கள் கார் எடுத்துகிட்டு போகல, நடந்து தான் போனோம். பார்க்குறவனுக்கு நல்லா இருக்கும். அடிக்கிறவனோட நிலைமை என்னன்னு தெரியல. ரெஸ்ட் ரூமுக்காக இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இந்த லாஸ்ட்டில் எதுவும் டாய்லெட் தான், ஆனால் எல்லாம் க்ளோஸில் இருக்கும். நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தோம். இப்போ இஷாவா அங்கே போய் அந்த லாஸ்ட் வரையும் போனோம், ஸ்விம்மிங் பூல் வரைக்கும். விளையாடு. ஸ்விம்மிங் பூலெல்லாம் விளையாட விட மாட்டாங்க. இதில் வேணால் யூஸ் பண்ணி போன தடவை இதில் தான் விளாண்ட.
ஸ்விம்மிங் பூல் எங்கம்மா? பார்க்கவே இல்லையே. லாஸ்ட்டில் இருக்குது. தாங்காது. ஸ்விங் தாங்கும். நாங்கள் பார்த்துட்ருக்கேன், வாங்க கேட்டுட்டு சொல்லுங்கள். இந்த ரெசார்ட்குள்ளே உள்ளே நடந்து வந்து இந்த எட்ஜில் வந்து இரும்பு கேட் மாதிரி இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன தெரியும்னு பார்த்தேன். இந்த பக்கம் ஒரு 2 ஃபோட்டோ கேபின்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியோட வியூ பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சது. அது வந்து அந்த 2 ஃபோட்டோ கேபின் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதோ கட்டி விட்டுருந்தாங்க. இது எதுக்குன்னு தெரியல. இது எதாவது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்களா, இல்லை தண்ணி போகிறதுக்காகவா என்னான்னு தெரியல. ஆனால் இந்த பக்கம் இந்த மாதிரி இந்த வே மாதிரிலாம் பண்ணி நல்லா இருந்தது. இந்த ரெசார்ட்டில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஃப்ரீ கிடையாது. ஈச் பர்சன் 500 பைசே. லேடிஸ்க்கு வேறு வழி கிடையாது. இது ஒன்று தான் இருக்குது. வேறு எதுவுமே இங்கே ரெஸ்ட் ரூம் கிடையாது. அதனால் இங்கே வந்து பே பண்ணி ரெஸ்ட் ரூம் போய்க்க வேண்டியது தான். நாங்கள் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பிட்லாமா இல்லை போகிற வழியில் எங்கேயாவது பாதியில் நடுவில் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து அப்புறம் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சமைக்கும் போதெல்லாம் பயங்கர குளிர் ஆரம்பிச்சிருச்சு. வெளிச்சம் இருந்தாலுமே அந்த நெருப்பு பட்டால் தான் நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு பயங்கர குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கேயே உட்காந்து சமைச்சிட்டோம். இன்னொன்று பேப்பர் தூக்கி போட்டால் பற்றிக்கிச்சு. சொன்னா ஒரே இதில் பற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு குக்கும்பர் தான் நல்லாயிருக்கும். அம்மாவையும் சேர்த்து வீடியோ குக்கும்பர் இங்கே தான் இருக்காங்க. ஆனியன் கட் பண்ணுறாங்க. ஆனியன் போட்டுட்டு சிக்கன் எடுத்துட்டு அது மாதிரி வச்சிடலாம். க்ரில்லில் போட்டால் லேட் ஆகும். இந்த மாதிரி தவாவில் போட்டு சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்தா, ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும்ல, இருட்டிடும். அதனால் சைடில் தவாலையும் போடலான்னு பார்த்தா அது நல்லா கருகிருச்சு. அதனால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த க்ரில்லே போட ஆரம்பிச்சிட்டோம். 6 மணிக்கு மேலே இந்த வெயிலெலாம் போனதுக்கப்புறம் தான் குளிர் நல்லா தெரியுது. அதுக்கு முன்னாடி வந்தால் இங்கே வேஸ்ட்டு தான். ஏன்னா வெயிலில் தான் நிற்கணும் எங்களை மாதிரி. ஆனால் 6 மணிக்கு அப்புறம் தான் டக்குன்னு சேஞ்ச் ஆகி அந்த வெயில் போனதுக்கப்புறமே குளிர் பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபயர் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல இருக்க முடியாது, அந்தளவுக்கு குளிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்தால் இங்கே வேஸ்ட்டு தான். இங்கே வர மாதிரி இருந்தால் பிளான் பண்ணி 6 மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி வாங்க. இது அந்த அங்கிள் முதல்ல ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறம் அக்கா பார்த்துக்கா சிக்கு பார்த்து காலில் பட்டு. சரி சாப்பிடுங்க. அந்த பாக்ஸ்லாம் வெளியே வச்சிருங்க. பாக்ஸ் வெளியே வச்சிருங்க. ஒயிட் கலரில் ஒரு கவர் இருக்கா பாருங்க. அடுப்பு எரியலையா? இதிலே பண்ணிட்டீங்களா? இல்லை, அடுப்பு எரியுது. போதும். ஒரு 3-4 கும்பல் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. என்னடா பாதி அந்த பக்கம் நிற்கிறாங்க, பாதி இந்த பக்கம் உள்ள போக முடியாது, வழியில வர 2-3 இது கும்பல். குளிருது. இதுக்குள்ள வீட்டிலேருந்து வரும்போது சிக்கன்லாம் நல்லா கழுவி எல்லாம் மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி கூல் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சிக்கனை நல்லா இந்த மாதிரி க்ரில் பண்ணி சூடாக குப்பூஸில் வந்து மைனஸ் வச்சு ஆனியனை கட் பண்ணி வச்சு சாப்பிடும் பொழுது சூப்பராக இருந்தது.
அந்த குளிருக்கு சுட சுட சிக்கனை செஞ்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, ஸ்மெல்லும் சூப்பராக வந்தது. இப்போவும் கீழே போனால் இந்த அளவுக்கு குளிர் இருக்காது. ஆமாம், குளிர் இருக்காது. இப்போ கொஞ்சம் குளிரில் இறங்கிருச்சு. இப்போ நார்மலாக தான் இருக்குது கீழே. கண்ணாடி அம்மா கண்ணு கிண்ணு எல்லாம் மூடி விட்டேன். ஃபைனல் இங்க இந்த பார்பிக்யூட கலர் வரணும். அதுக்கு தான் வந்துருச்சு. இது வந்துருச்சு. அதான் அந்த கொஞ்சம் கருகுனா தான் அந்த அந்த டேஸ்ட். டேஸ்டே இருக்கு. இல்லைன்னா அந்த ஒரு 7:30 8 ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சது. அப்போ இந்த குப்போஸ் பாக்கெட் ஓப்பன் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல வந்து ஓப்பன் பண்ண உடனே ஒரு மாதிரி ஹார்டாயிருச்சு அந்த குளிருக்கு அடிக்கிற காற்றுக்கு. அதனால் அதை அந்த அப்படியே சிக்கன் மேலே வச்சு அதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டாங்க. யாரா அதோ குப்பூஸ்ல ஒன்று வச்சு எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்கண்ணா. பாருங்க குப்பு சூடு பண்ணுறாரு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எடுக்கவாடா? ரொட்டி வேணுமா? இருக்கு இப்போ கையில் இருக்கு. உங்களுக்குமா? பார்த்து காலில் ஊற்றி துணி வேணா கூட இருக்கு. இல்லை நானே கரெக்டாக இருக்கு. ஆமாம் ஆமாம். அங்கே ஸ்னோவில் விளாடலாம். செஃப் எடுக்காம எப்படி? ஸ்னோக்கு கூப்பிட்டு போங்க. நானும் வரேன். இல்லை இல்லை இன்னும் கொதிக்கல. டீ குடிச்சிட்டு வரேன். சூடாக இருக்கு. ஒரு கொதி கொதிச்சா நீ உட்காரு. குட். இது போட்டு விட்டாங்க. இன்னொன்று போடுறேன். சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் க்ரீன் டீ போட்டு குடித்தோம் எல்லோரும். க்ரீன் டீக்கு தேவையான அந்த வெசலு பவுடரு எல்லாம் முன்னாடியே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த குளிருக்கு சூடாக டீ போட்டு குடிக்கும் பொழுது சூப்பராக இருந்தது. 7 மணிக்கு மேலே ஸ்வெட்டர்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. ஃபுல்லாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் கையிலலாம் க்ளவுஸு, தலைக்கு வின்டர் கேப்பு அது எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தேவைப்பட்டது. மஸ்கட்டில் இருக்கவங்க யாராவது போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 6 மணிக்கு அப்புறம் தான் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி அங்கே போகிறது டோட்டலாக வேஸ்ட்டு. இல்லைனா வெயிலில் தான் நிற்கணும். 6 மணிக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஸ்வெட்டர் தேவைப்படும். அதே மாதிரி வுட் இல்லாமல் போகாதீங்க. வுட்டு கண்டிப்பாக தேவை. அந்த ஹீட் இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல வந்து இருக்க முடியுது. நாங்களே வந்து நெருப்பு எங்கே இருக்கோ அதை சுற்றி தான் ஃபுல்லாக இருந்தோம். இப்போ கரெக்டாக தெரியுது. இப்போ பின்னாடி வந்தால் தெரியும். அவ்வளோ முன்னாடி வாங்க. ஐ லவ் யூ ஓமனுங்கிறது எப்பயுமே தெரிய தான் செய்யுது. இங்கே லைட் கிட்ட வாங்க. இங்கே வாங்க. போங்க. எடுத்துருங்க. இப்போ சிரிக்கும் போது சூப்பராக இருக்கு. ஹாய். ஓகே, ஏதாவது பண்ணுங்கப்பா. எல்லாம் சிம்பிளாக நிற்கிறீங்க. ட்ரிப் சக்ஸஸ். அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணுவோம். ஓகே. இறங்கும் பொழுது வியூலாம் பார்த்தா சூப்பராக இருந்தது மேலேருந்து. ஆனால் நாங்கள் காரை நிறுத்தி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல. ஏன்னா லேட்டாக இருந்தனால நாங்கள் கிளம்பிட்டோம். கீழே இறங்கும் பொழுது எந்த வெளிச்சமுமே இருக்காது. இந்த மாதிரி முன்னாடி போகிற காரை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். கீழே இறங்குனதுக்கப்புறம் காலையில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் பிரியாணி அவங்களதில் லெஃப்ட் ஓவர் இருந்தது. அதை எல்லோரும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ஜித் இருந்துச்சு. அந்த மஸ்ஜித்தில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு பெட்ரோல் பங்க் போயிட்டு அங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வரலான்னு வந்தோம். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வரல. ஏன்னா பயங்கர தூக்கம் வந்துருச்சு முரளிக்கு. அதுக்கடுத்த பெட்ரோல் பங்க்கில் காரை நிறுத்தி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே தூங்குனதுக்கப்புறம் தட்டி எழுப்பி விட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். ஷீச்சாக்கு தூக்கம் வரலையா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதுன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்க. ஏண்டா எஸ் அப்பா என்னடா பண்ணுறாங்க? அழகாக செஞ்சு காட்டி இன்னொரு டைமு அப்படி தூங்குறாங்களா? நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் அங்கேயே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டி எழுப்பி வீட்டுக்கு சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.